வணக்கம் நண்பர்களே. எம்ஜிஆர் படத்திற்கு எம்.எஸ். விஸ்வநாதன் வேண்டாம் என்று கூறிய பல்லவியை இன்னொரு எம்ஜிஆர் படத்தில் கே.வி. மகாதேவன் மிகப்பெரிய ஹிட்டாக்கினார் என்று கவிஞர் வாலி கூறியுள்ளார். தமிழ் சினிமா பாடலாசிரியர்களில் தனக்கென்று தனி பாணியை வைத்திருப்பவர் தான் வாலிப கவிஞர் வாலி. கண்ணதாசனுக்கு பிறகு தமிழ் சினிமாவில் கோலாச்சியவர் வாலி. அனைத்து வயதினருக்கும் ஏற்ற அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ற பாடல்களை இயற்றுவதில் வல்லவர்தான் வாலி. காதல், தத்துவம், ஏக்கம், சோகம், காமம், குத்துப்பாட்டு என எந்தெந்த சூழ்நிலைக்கும் பாடல்களை இயற்றி ரசிகர் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர்தான் வாலி. இந்த நிலையில் எம்.எஸ். விஸ்வநாதன் வேண்டாம் என்று கூறிய பல்லவியை இன்னொரு எம்ஜிஆர் படத்தில் கே.வி. மகாதேவன் மிகப்பெரிய ஹிட்டாக்கினார் என்று பேட்டி ஒன்றில் கவிஞர் வாலி கூறியுள்ளாராம். அந்த பேட்டியில் பேசிய கவிஞர் வாலி, பி.ஆர். பந்துலு இயக்கத்தில் எம்ஜிஆர் நடித்த படம் ஒன்றுக்கு டூயட் பாடல் எழுதினேன். எம்.எஸ். விஸ்வநாதன் இந்த படத்திற்கு இசையமைத்திருந்தார். அதில் அந்த டூயட் பாடலுக்கு புத்தம் புதிய புத்தகமே உன்னை புரட்டி பார்க்கும் புலவண்ணான், புத்தம் புதிய புத்தகமே உன்னை புரட்டி பார்க்கும் புலவண்ணான், பொதிகை வளர்ந்த செந்தமிழே உன்னை பாட்டில் வடிக்கும் கவிஞனான், பொதிகை வளர்ந்த செந்தமிழே உன்னை பாட்டில் வடிக்கும் கவிஞனான், பள்ளியறை என்னும் பள்ளியிலே இன்று புதிதாய் வந்த மாணவினான், பள்ளியறை என்னும் பள்ளியிலே இன்று புதிதாய் வந்த மாணவினான், ஏட்டை புரட்டி பாட்டை படிக்கும் வீட்டு புலவன் நாயகினான், ஏட்டை புரட்டி பாட்டை படிக்கும் வீட்டு புலவன் நாயகினா, பள்ளி அறை என்னும் பள்ளியிலே என்று வரிகளை எழுதி கொடுத்தேன். எம்ஜிஆர் என்றாலே அந்த கதாநாயகனுக்கு தமிழோடு சம்பந்தப்பட்ட வார்த்தை வந்தால்தானே நல்லா இருக்கும். ஆனால் வரிகள் நீளமாக இருக்கு, சின்னதாக எழுதி கொடுங்க என விஸ்வநாதன் கேட்டார். சரி என நான் கிளம்பிவிட்டேன். அன்றைக்கு மதியமே எனக்கு அரச கட்டளை படத்திற்கான கம்போசிங் இருந்தது. இந்த படத்திற்கு கே.வி. மகாதேவன் இசையமைத்திருந்தார். இந்த படத்தில் எம்ஜிஆர், சரோஜா தேவி நடித்திருந்தார்கள். இந்த படத்திற்கு ஒரு டூயட் பாடல் தேவைப்பட்டது. அதற்கு புத்தம் புதிய புத்தகமே உன்னை புரட்டி பார்க்கும் புலவண்ணான் என்ற அதே பல்லவியை கொடுத்து டியூன் போட சொன்னேன். அவர் அபாரமாக டியூன் போட்டார். இந்த பாடல் மிகப்பெரிய ஹிட்டானது என்று வாலி கூறியுள்ளாராம். ஸோ நேயர்களே, இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்னை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம்.